இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துக்கு போகவே முடியாதுன்னு நான் சொன்னால் நம்ப முடியுதா? என்னடா ஆரம்பிக்கிறக்குள்ளேயுமே முடிக்கிற அப்படின்ற மாதிரி இருக்கும். இதுதாங்க ஜீனோஸ் பேரடாக்ஸ் சொல்லுது. அவர் பேரடாக்ஸ் படி நீங்கள் பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு ரீச்சே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வந்து 1 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 கிலோமீட்டர் சர்டன் டைமில் நீங்கள் போவீங்க. அந்த 1/2 கிலோமீட்டருக்கு ஹாஃபில் இன்னொரு சர்டன் டைமில் போவீங்க. இப்படி அடுத்த அந்த 1/2 கிலோமீட்டரோட ஹாஃபில் அடுத்த சர்டன் டைமில் போவீங்க. ஸோ இந்த மாதிரி டைம் நீங்கள் போய்கிட்டே இருக்கும் போது இது இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அவர் பேரடாக்ஸ் படி நீங்கள் எண்டை ரீச்சே பண்ண முடியாது. பட் இவரோட பேரடாக்ஸை தப்பாக ப்ரூவ் பண்ணுறோன்னு சொல்லி நிறையா சயின்டிஸ்ட் ஒர்க் பண்ணி தப்பாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே கண்டிப்பாக கம்ப்ளீட் டிஸ்டன்ஸை வந்து அவங்க வாக் பண்ணி ஆப்வியஸ்லி நம்ம கம்ப்ளீட் பண்ண முடியும் ரியாலிட்டியில். என்னதான் அவர் பேரடாக்ஸ் கொஞ்சம் வியர்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் குவாண்டமில் இன்னும் இதுக்கான ரெஃபரன்சஸ் நிறைய இருக்குது. அண்ட் இதை அப்போஸ் பண்ணுறேன்னு நிறையா சயின்டிஸ்ட் கரெக்டான பதில்களையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி பேரடாக்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.